அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து கீ ரைஸ் செய்ய போகிறேங்க. சட்டியில் வந்து நான் வந்து 4 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது 1 கிலோ அரிசிக்கு உள்ளதுங்க. எண்ணெயும் நெய்யும். பட்டை துண்டு, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டிருக்கேன். வெங்காயம் ஒன்று, பல்லாரி வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கினா போதும். வெங்காயத்தை ரொம்ப ப்ரௌன் கலருக்கு வரணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் ரொம்ப வதங்கினாக்க நிறம் மாறிடுங்க, ஒயிட் ரைஸ் வந்து மாறிடும். பாதாம் எல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கேன். புதினா கொஞ்சம் போட்டுக்கிறேன். பக்கத்து அடுப்பில் மட்டன் வெந்துட்டுருக்குங்க குருமாக்கு, குக்கரில். மல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு வதக்கும்போது மணம் வரங்க, அந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். நல்லா மணம் வருதுங்க. இப்போ வந்து நான் தயிர் 1/2 பாக்கெட் ஊற்றுறேன். 10 ரூபா பாக்கெட் இருக்குங்களா, அதில் பாதி பாக்கெட் ஊற்றுறேன். இந்த கப்பில் 2 கப்பு நான் அரிசி போட்டிருக்கேங்க. இப்போ 4 கப்பு நான் தண்ணி வைக்கிறேன். 1க்கு 2 தான் நமக்கு கணக்கு, அரிசியோட கணக்கு. 2 கப்பு அரிசிக்கு நான் 4 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். பாசுமதி அரிசி தாங்க நான் போடுறது. இப்போ உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு அரிசி போடணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். நான் 10 நிமிஷமாக அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். பக்கத்தில் இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சுங்க, கொதிச்சுக்கிட்டுருக்கு. குருமா வீடியோ ஏற்கனவே போட்டாங்க, ஆனால் டீட்டெயிலாக நான் காமிக்கல குருமா வீடியோவை. இப்போ கீ ரைஸ் மட்டும் தான் நான் கட்டிகிட்ருக்கேன். இதோட வந்து நான் புதினா சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேங்க, அதையும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கீ ரைஸுக்கும் புதினா சட்னிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
நல்லா தம் போகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. தண்ணியெலாம் வற்றிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் புதினா கொஞ்சம் போட்டுக்கிறேன். மல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பசுநெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. லாஸ்ட்டாக பசுநெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பாடு. நல்லா மணமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. மல்லி எல்லாம் தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. ரெடி ஆகிடுச்சு நமக்கு குருமா. இப்போ பாருங்கள், புதினா சட்னி அரைக்கிறது அது காமிக்கிறேன். தேங்காய் 4 துண்டு நான் சுட்டுக்கிட்டு இருக்கேங்க கேஸ் அடுப்பில். சுட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காயும் மிளகாயும் வரமிளகா ஒன்று வச்சுருக்கேன், மிளகா ஒன்று அதே நெருப்பு சுட்டுக்கிறேன். சுட்டு செஞ்சு பாருங்கள், புதினா சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே என்ன வச்சுருக்கேன் பாருங்கள், உப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன், புளி சின்ன அளவுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம் சின்ன பீஸாக வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். புதினா கொஞ்சம் வச்சுருக்கேன். மல்லி எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். மல்லி எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். தேங்காய் நல்லா சுட்டுருச்சு. தேங்காய் சுட்டுருச்சு பாருங்கள். நேரம் கொஞ்சம் மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சா நல்லா மணமாக இருக்கும். சுட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாங்கள் கீ ரைஸ்க்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எந்த டிஷ்ஷும் நமக்கு சைட் டிஷ் தேவைப்படாதுங்க. இது ஒன்றே போதும் நமக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. திருப்பி போடுறேன். துவையெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. நாங்கள் புதினா சட்னின்னு சொல்லுவோம், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. கீ ரைஸும் ரெடியாக இருக்குது. குருமா, மட்டன் குருமாவும் ரெடியாக இருக்குங்க. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. புதினா துவையல் அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.